தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை. ஸ்டாலின் அப்படி ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாப்புல, மதவாதத்தை வச்சு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் நடக்கலைன்னா சசிகுமாரனுடைய மரணத்தில் ஒட்டி கோவையில் நடந்த கலவரத்தை என்னன்னு சொல்வது? விஜய்க்கு தெரியுமா அதெல்லாம்? தமிழ்நாட்டில் நடந்த மண்டையக்காடு கலவரத்தை என்ன என்று சொல்வது? தமிழ்நாட்டில் நடந்த கோவை கலவரத்தை என்னன்னு சொல்வது? திருப்பரங்குன்றத்தில் அரசு நிர்வாகம் உறுதியோடு டீல் பண்ணலைன்னா ஏடிஎம்கே கவர்மெண்டா இருந்திருந்தா அங்கே கலவரம் நடந்திருக்கும். அமல்ராஜ் என்ன சொன்னாரு அந்த கலவரத்துக்கு அன்னைக்கு கோயம்புத்தூருடைய கமிஷனரு? அப்போ இதெல்லாம் விஜய் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படியெல்லாம் ரொம்ப மெச்சூராலாம் கிடையாது. இங்கேயும் சிவில் சொசைட்டிக்குள்ள சமூகத்துக்குள்ள ஊடுருவக்கூடிய வேலைகளை ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்கிறாங்க. சாதிய இயக்கங்களை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அதெல்லாம் இளைஞர்களை டைல்யூட் பண்ணுது. நீங்கள் சரி, விஜயனுடைய நிலைப்பாடு கவின் படுகொலையில் என்ன, பிஜேபியோட நிலைப்பாடு கவின் படுகொலையில் என்ன, விஜயோட நிலைப்பாடு கவின் படுகொலையில் என்ன, இப்படி பாருங்க. அப்போ சாதிய பிரச்சனைகள் குறித்தோ மத பிரச்சனைகள் குறித்து இதுதான் முக்கியமான தமிழ்நாட்டின் போராட்டமே. சமத்துவம் அசமத்துவம் இது ரெண்டுக்கு இடையில ஈக்குவாலிட்டி அன்ஈக்குவாலிட்டி உனக்கு விதிக்கப்பட்ட தர்மம்னு சொல்ற ஒரு கூட்டணி, அது மனிதர்களுக்கு மனித பண்புகளுக்கு எதிரானது என்று சொல்கின்ற மற்றொரு கூட்டணி. இதற்கு இடையில சண்டை நடக்கும்போது நீங்க சொல்லலாம் இதுக்குள்ள சாதிய கட்சி இருக்க, 2-3 சாதியை கொண்டிருக்க கட்சி இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள இருக்கு, சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா தேர்தலில் மையமாக அந்த கட்சிகள் சாதிய அடையாளங்கள் மூலமான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்களா அல்லது சமூக உள்ளடக்கத்தோடு கூடிய சமூக நல்லிணக்கத்தை பேசுறாங்களா? அப்ப சாதிய கட்சிகளை கூட ஒரு கூட்டணிக்குள் அகாமடேட் பண்ணி சமூக நல்லிணக்கம் பேச வைக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? இதுதான் இளைஞர்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பண்ணு. ரொம்ப நேரோவா பார்க்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப நுட்பமா பார்க்கணுங்க பாலிடிக்ஸை.